இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைந்த அந்த நிகழ்வை இன்றும் நாம் நினைவின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நற்செய்தியிலே இயேசுனுடைய பாடுகளை குறித்து நாம் வாசித்தாலும் இன்றைய நாளின் சிறப்பாகிய இயேசு இந்த எருசலேமில் நுழைகின்ற அந்த நிகழ்வை நாம் சற்று தியானித்து பார்ப்போம். அதிலும் குறிப்பாக அதற்காக ஆண்டவர் செய்கின்ற அந்த ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு பாடம் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தான் எருசலேமை நுழையவிருப்பதற்காக ஏற்பாடு செய்கிறார். தன்னுடைய சீடர்களை இருவரை அனுப்பி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறார். அவர்கள் நகருக்குள் நுழைந்து அங்கே ஒரு இடத்தில் கட்டி வைத்திருக்கப்படுகின்ற ஒரு கழுதையை அவிழ்த்து கொண்டு வர போகிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர்களும் ஒரு பதில் தருமாறு ஆண்டவர் இயேசுவே அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். 34வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதையும் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஆண்டவருக்கு தேவை. இந்த வார்த்தை மிகவும் ஆழமுள்ள ஒரு கருத்தை, வாழ்க்கை பாடத்தை நமக்கு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கழுதையை பார்க்கின்ற பொழுது இந்த கழுதைக்கென்று என்ன இருக்கிறது? சொந்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த முதலாளியுடைய வேலைக்கு பயன்படுகிறது. முழுவதும் அந்த முதலாளியுடைய பயன்பாட்டிற்கு மட்டுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவர் இயேசு எடுத்து வர சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை நமது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய முடிவுகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய சந்தோஷம் என்று சொல்லி நாம் இந்த வாழ்வை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் இது நம்மை கடவுளிடமிருந்து விலக்கி கொண்டு போகிறது என்பதுதான் உண்மை. உண்மையில் நம் வாழ்வு நம்முடையதா என்று கேட்டால் நம்முடையது இல்லை. நம்முடைய உயிரை கொடுத்தவர் இறைவன் என்றாலும் குறிப்பாக திருமுழுக்கிலே இறைவன் என்ன செய்கின்றார்? நம் மீது முத்திரையிட்டு நீ எனக்குரியவன் என்று நம்மை சொந்தமாக்கி கொள்கிறார். உண்மையில் இந்த வாழ்வு என்பது கடவுளுக்குரியது தான். இந்த கடவுளுக்குரிய வாழ்வை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை சொல்வதைப் போல இது ஆண்டவருக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இறைவன் இந்த வாழ்வை கொடுக்க வேண்டும்? ஏன் இறைவன் இத்தகைய ஒரு கொடைகள் நிறைந்த ஒரு படைப்பாக என்னை உருவாக்க வேண்டும்? நான் அவருடைய மீட்பு பணிக்காக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நான் கிறிஸ்துவனாக இருப்பதே அதற்காகத்தான். என்னுடைய வாழ்வு இறைவனுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுடைய இரத்தத்திலே கடவுள் என்னை கழுவி தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். எனவே நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி மூலையில் முடங்கி கிடப்பதற்காக இல்லை. அவருடைய மீட்பு பணியை நான் தொடர்ந்து செய்ய பயன்பட வேண்டும். இது ஆண்டவருக்கு தேவை, என் வாழ்வு ஆண்டவருக்கு தேவை என்பதை உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்மில் நிறைய திறமைகள் இருக்கலாம், நம்முடைய திட்டங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் இவற்றெல்லாம் நாம் மூழ்கி கிடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் மேன்மையை நாம் அடையவே முடியாது. கடவுள் என்ன ஆசைப்படுகிறார்? நாம் அவருடைய மீட்பு திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற சலுகையை கொடுக்கின்றார், ஆசைப்படுகின்றார். மீட்பு என்பது கடவுள் மனிதன் 2 பேரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு செயல். எனவே அதில் நம்மை பங்கு கொள்ளவே நம்மை கிறிஸ்துவலாக கடவுள் படைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னதான் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாக்கியம் நமக்கு இருந்தாலும் அதை கடவுளுக்கு நாம மனமுந்து கொடுக்காவிடில் கடவுள் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்வு இயேசுவுக்கு தேவை என்பதை உணர வேண்டும். நாம் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12 முதல் திருமுகம் 12:7 வாசிக்கிறோம். இறைவன் நமக்கு நிறைய கொடைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார். திறமைகள், கொடைகள், ஏன் அதற்கு கொடைகள் என்று பெயர் என்றால் they are given freely. அதை இலவசமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் பெற்று கொண்டது தான். எதையும் நாம் சம்பாதித்து கொள்ளவில்லை. நம்முடைய திறமைகளை நாம் சம்பாதித்து கொள்ளவில்லை. இந்த வாழ்வை நாம் சம்பாதித்து கொள்ளவில்லை. நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நாம் சம்பாதித்து கொள்ளவில்லை. எல்லாமே இறைவன் நமக்குள் கொடையாக கொடுத்தது. எனவே இறைவன் அதை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏன் கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவனுடைய மீட்புக்கு அது பயன்பட வேண்டும்.
பிறருடைய நன்மைகளுக்கு பயன்பட வேண்டும். இந்த 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 வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவி இறைவன் நிறைய கொடைகளை வைத்திருக்கிறார். அது இருக்கிறது என்றால் பொது நன்மைக்காகவே. திரு ஆவியை கட்டி எழுப்பவும் இந்த மனித மாண்புறவும் தான் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை முழுவதும் நான் என்ன செய்கிறேன்? சொந்தம் கொண்டாடுகிறேன். இது என்னுடைய வாழ்க்கை, நீ ஏன் தலையிடுகிறாய்? இது என்னுடைய பணம், இதையா நான் உனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கிறிஸ்துவலாகிய நாமும் கூட என்ன செய்கிறோம்? நமக்கென்று ஒரு ராஜ்யம் கட்டி அமைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக இறைவன் இந்த வாழ்வை கொடுக்கவில்லை. எனவே இன்று இந்த கழுதையை ஆண்டவர் கேட்கிறார் என்றால் என்னுடைய வாழ்வும் இறைவனுக்கு தேவை, அதை உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு தலைமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் கடவுள் என்று கேள்வி கேட்கிற ஒரு தலைமை இருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் நம்முடைய ஒரு சாட்சிய வாழ்க்கையும் கடவுள் எவ்வளவு தேவை மனிதன் என்பதை உணர்த்துவதாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய பக்தியான நான் இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்வு பிறருக்கு பயன்படுகிறது. நான் நல்ல கற்பிக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை பிறருக்கு கற்பிக்க வேண்டும். அன்புள்ளவனாக கனிவுள்ளவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய அன்பும் கனிவும் பிறரை கடவுளிடம் அழைத்து வர வேண்டும். என்னிடம் இருப்பது அத்தனையும் நான் கிறிஸ்துவின் பணிக்காக பயன்படுத்த வேண்டும். என்னால் எதுவும் இந்த அறிவு சார்ந்த செயல்பாடுகள் செய்ய முடியாது. சிறிய சிறிய பணிவிடைகள் செய்ய வேண்டுமெனில் அதை கடவுளுக்காக செய்து முடிக்க வேண்டும். எனவே என்னிலும் இருப்பது அத்தனையும் நான் கடவுளின் பணிக்காக பயன்படுத்துவேன். ஏனெனில் நான் முழுவதும் கடவுளுக்குரியவன். திருமுழுக்கில் அதைத்தான் இறைவன் சொல்லுகிறார். தலைமையில ஒரு தைலம் தேய்ப்பாங்க, அது கடவுளின் மீது போட்ட முத்திரை. நான் கடவுளுக்குரியவன். எனவே இறைவனுக்கு என்று என்னுடைய வாழ்வை பயன்படுத்த வேண்டும். என்னிடம் இருக்கின்ற கொடைகள், புனிதர்களை பாருங்கள். புனித அன்னை தெரசா ஒரு கனிவுள்ள ஒரு பெண்மணி. அந்த கனிவுள்ள அவருடைய குணத்தை கிறிஸ்துவின் பணிக்காக அவர் பயன்படுத்துகிறார். மேலும் புனித சவேரியாரை பாருங்கள். தன்னுடைய ஒரு அரச குலத்தில் ஒரு பிறந்தவர், உலகிலே அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஒரு ஏக்கம் கொண்ட ஒரு மனிதர் என்ன செய்கின்றார்? அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்வை மக்கள் கடவுளிடம் திரும்பி வர அதை முழுவதும் செலவிடுகிறார். மேலும் புனித தாமஸ் அக்வினாஸை பார்க்கின்ற பொழுது அவர் அவர் அறிவில் சிறந்தவர், ஞானி. ஆனால் தன்னுடைய அறிவையெல்லாம் கடவுளுக்காக அவர் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் இப்படிதான் பயன்படுத்த வேண்டும். கடவுளின் மீட்பு பணிக்காக, கடவுளின் பயன்பாட்டிற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வாக்கியத்தை நம் வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு அல்லது வாழ்வோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் அர்த்தமே மாறிவிடுவதை பார்க்கிறோம். இந்த வாழ்வு ஆண்டவருக்கு தேவை என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வினுடைய நீங்கள் படுற கஷ்டம், உங்களுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கிற பார்வை, இது எல்லாமே மாறிவிடும். இது ஆண்டவருக்கு என்று நான் வாழ்ந்தேன் என்றால் என் வாழ்வு எவ்வளவு அழகானதாக இருக்கும், என் வாழ்வு எவ்வளவு கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் பயன்பெறுகிற ஒரு ஆலமரம் போல என்னுடைய வாழ்வு இருக்கும். இந்த வாழ்வு என்னுடையது என்று நான் நினைக்கின்ற பொழுது அது ஒரு யாருக்கும் பயன்படாமல் போய்விடுகிறது, எனக்கும் பயன்படாமலே போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி என் வாழ்வை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த கழுதைக்கு நடந்தது எனக்கும் நடக்கும். இந்த கழுதையை பாருங்கள். இதுவரையில் ஒரு மனிதருக்கு சொந்தமாக அது கட்டப்பட்டு அங்கே கட்டி கிடக்குது. அந்த மனிதர் மிகவும் அதை வேலைக்கென்று பயன்படுத்துகிறார். இப்பொழுது என்ன நடக்குது? அந்த கழுதைக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இயேசுவிடம் வருகின்ற பொழுது அந்த கழுதை சுதந்திரம் பெறுகிறது. அந்த சங்கிலிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, அது சுதந்திரமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்வும் நான் இந்த உலகின் பிடிகளிலே நான் வைத்திருக்கின்ற பொழுது என்னுடைய சுயநலம், இந்த உலகில் உள்ள செல்வங்கள், இதிலெல்லாம் நான் என் வாழ்வை பிடித்து கட்டி வைத்திருக்கின்ற பொழுது என் வாழ்வில் சுதந்திரம் இல்லை, உண்மையான மகிழ்ச்சி இல்லை. நான் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வு விடுதலை பெறுகிறது, நானும் விடுதலை பெறுகிறேன். உண்மையான மகிழ்ச்சி, சுதந்திரத்தை இந்த வாழ்விலே நான் அடைய முடியும். எனவே இந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்வு ஆண்டவருக்குரியது, நான் ஆண்டவருக்கு தேவை என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழவும், அவருக்காக நம்மில் இருப்பதை அத்தனையும் நாம் பயன்படுத்தவும் இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.